அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா? ரொம்ப குளிரா இருக்கப்படினால கஷ்டமா இருக்கு போல, அப்படியா? இல்ல தானே? உற்சாகமா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் இல்லையா? கர்த்தரை நம்பி அவர் விசுவாசித்து அவரை தேடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கர்த்தருடைய இந்த நாளிலே, வாரத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவரை தேடுகிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. சரி, நேரம் குறுகியதாக இருக்கிறபடினாலே நாங்கள் சீக்கிரமாக வேத வசனத்தை கடந்து செல்வோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்தில் முதலாவது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். மத்தேயு முதலாவது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கண்களை மூடி ஒரு வினாடி ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, இம்மட்டு நேரம் நாங்கள் உம்மை துதித்து பாடி உம்மை மகிழ்வித்தோம். ஆண்டவரே, இப்பொழுது தகப்பனே, நீர் எங்களோடு பேசி எங்களை மகிழ்விக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று கேட்போம். ஆண்டவர் எங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். இந்த வாரம் பூராக நீங்கள் ஓடுகிற ஓட்டம், நீங்கள் செய்ய போகிற காரியங்கள், அவைகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அது நிமித்தமாக கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக, இந்த வாரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிப்போம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. உங்களோட உள்ளங்களை வேற எங்குக்கும் திருப்ப வேண்டாம். ஒரு சிறு நேரத்தை, அதாவது ஒரு அரை மணித்தியாலங்கள் மாத்திரம், 30 நிமிடங்கள் மாத்திரமே நாங்கள் பேச போகிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே பதியும்படியாக உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்துங்க. உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களுடைய மனம் அல்லாடி கொண்டிருக்குமானால் இப்பொழுது திருப்புங்க. பரிசுத்தாவிட்டு சொல்லுங்க, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களோட வார்த்தைக்கு நான் திரும்ப, உங்களோட வார்த்தைக்கு என் மனதை திருப்ப எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது, தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் அதுல முக்கியமாயிருக்கிறது. எனவே அர்ப்பணிகள் உங்களோட வாழ்க்கையை. ஹல்லேலூயா. ஓ ரபா கலபர ஷகலபா ரமா கதூரி கபரமா கதூரியா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலும் ஐயா, உங்களோட வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை நித்திய ஜீவன் ஐயா. உங்களோட வார்த்தை சிறந்த ஔஷதம் ஐயா. உங்களோட வார்த்தை சிறந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, விட வேண்டிய காரியங்களை விட இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்வீராக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சரி, இது நத்தார் நாட்கள் இல்லையா? இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் மனசுல இல்லையா? எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு.
அதே நேரத்தில் சிலருக்கு பிரச்சனையும் இருக்கு. எப்படி செய்ய போகிறோம், எப்படி இந்த காரியங்கள் செய்ய முடிக்க போகிறோம்? நீங்க நினைக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், நினைக்கிறதுக்கும் அதிகமாக உதவி செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக நான் உனக்கு செய்வேன். சரி, இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம் நத்தார் நாட்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நபர் தான் யோசேப்பு. இல்லையா? யோசேப்பு பத்தி நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. மரியாதை பத்தி கேட்டிருப்பீங்க, மேய்ப்பர்களை பத்தி, ஞானிகளை பத்தி, இல்லையா? இவைகளைத்தான் நாங்க முக்கியமா டார்கெட் பண்ணி பேசுகிறோம் இந்த நத்தார் நாட்களிலே. ஏன்னா அவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ் நத்தார் நாட்களுக்கு. எனவே இன்றைக்கு நாங்க பேச போகிறோம் யோசேப்பு என்கின்ற இயேசுவின் பூலோக தகப்பனாய் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து. தெரியுமா யோசேப்பு என்றால் அர்த்தம் என்னன்னு சொல்லி? யோசேப்பு என்று சொன்னால் கனிதரும் திராட்சை செடி என்று அர்த்தமாகும். சரியா? கனி கொடுக்கிற திராட்சை செடியா? கனி கொடுக்காத திராட்சை செடி இருக்கு இல்லையா? அப்படின்னா ஆமா, சரியாக போஷிக்கப்படாட்டி இல்லாட்டி சரியான வளமான மண்ணிலே நாட்டப்படாட்டி திராட்சை செடியும் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காது சில நேரத்தில். அதே நேரத்தில் கர்த்தரால் போஷிக்கப்படுகின்ற, கர்த்தரால் வளர்க்கப்படுகின்ற, கர்த்தரால் நாட்டப்படுகின்ற பிள்ளைகளாகிய நீங்களும் நாடும் பலன் தரும் திராட்சை செடியாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் இந்த யோசேப்பு என்கிற பெயருடைய அர்த்தமாகும். சரி, இந்த யோசேப்பின் வாழ்க்கையில நாங்க முக்கியமான 4 காரியங்களை பார்க்க போகிறோம் இன்றைய தினத்திலே. முதலாவது காரியம், இந்த யோசேப்பு யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வம்ச அட்டவணை மத்தேயு 1வது வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தில 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்க முடியும். அதுக்கு பிறகாக மத்தேயு இவரை அறிமுகப்படுத்துகிறார், இவர் ஒரு நீதிமான் என்பதாக. பாருங்க, அதைத்தான் நாங்க 19வது வசனத்துல வாசிச்சோம். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து. இந்த நீதிமான் என்கிறதை குறித்த கிரேக்க இபிரேய விளக்கங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீதிமான்ங்கிறது என்றால் என்ன, நீதிமான்ங்கிற வார்த்தைக்கு மூலமொழி விளக்கம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. மறுபடியும் சின்னதாக ஒரு ஹைலைட். என்னது நீதிமான் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்தல், இல்லாட்டி தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக கிரியை செய்யாதிருத்தல், இல்லாட்டி உலக நீதிக்கு ஏற்ப உலக சட்ட திட்டங்களுக்கு பிரகாரமாக கட்டுப்பாடுடன் நடக்கிறவன். இதைத்தான் நீதிமானுங்கிற வார்த்தைக்குரிய மூலமொழி விளக்கம் சொல்லுகிறது. சரி, அது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இதை விட உங்களுக்கு இதே தெளிவான விளக்கங்களை முதல் நாங்கள் தந்திருக்கிறோம், நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரி, இந்த நீதிமான் எப்படிப்பட்டவனா? கர்த்தருடைய சமூகத்திலே அவன் உத்தமனாக, பரிசுத்தவானாக, அவருடைய திட்டங்களை சரியான விதத்தில் அறிந்து செயல்பட்டவனாக காணப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. சரி, இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. நீதிமானாய் இருந்தபடியினாலே, இல்லாட்டி நீதிமான் என்றபடியினாலே அவன் சில காரியங்களை செய்கிறான். யோசேப்பு நீதிமானாய் இருந்து டேஷ் 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 என்று சொல்லி 2 காரியங்கள் மத்தேயு குறிப்பிடுகிறார். முதலாவது காரியம் என்ன? அவமானப்படுத்தாம. பாருங்க, யார் அவமானப்படுத்தாம? மரியாளை. இந்த நேரத்துல மரியாளுக்கு மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாங்க. 3 மாசம் ஆகிட்டு. சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்தின் சட்டத்தின் பிரகாரமாக உங்களுக்கு இதை பற்றி தெளிவான விளக்கம் வேணும் என்று சொன்னால் லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்ப வாசிக்க தேவையில்லை, நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. உங்களுக்கு இதை குறித்த விளக்கம், அதாவது ஏன் மரியாள் அவமானப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து அறியணும் என்று சொன்னா இதை வாசி பாருங்க வீட்டுல. சரியா? இங்கே சொல்லப்படுகிறது சில பாலியல் சட்ட திட்டங்கள் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும்.
அந்த காலத்தில் ஆண்டவர் சில சட்டங்களை கொடுத்திருந்தார். இப்படித்தான் பாலியல் வாழ்க்கை ஈடுபட வேண்டும். அதுல முக்கியமாக கன்னிகைகளுக்கு இல்லாட்டி விவாகம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, விவாகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறவர்களுக்கு சில சட்ட திட்டங்கள் இருந்தது. என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னுக்கு எந்த விதத்திலும் அந்த அசிங்கமான உறவுக்கு போகக்கூடாது. அசிங்கமான உறவு என்று நான் சொல்லக்கூடாது, அது சுத்தமான உறவு, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட உறவு. ஆனாலும் இன்று சாத்தான் அதை அசிங்கமாக பயன்படுத்துகின்றபடியினால அதை அசிங்கமான உறவு என்று நான் சொல்லுகிறேன். திருமணம் முடித்த கணவன் மனைவி மத்தியில நடக்கின்ற அந்த புனிதமான உறவு சாத்தானால் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில். சரியா? அது நிமித்தம் ஆண்டவர் சில சட்டங்களை கொடுத்தார் கன்னிகைகளுக்கு, விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு. என்ன காரணம் கொண்டும் நீ 100% கட்ட போறோன்னு நம்பினாலும் பரவாயில்லை, நம்பாட்டியும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்லை, அவ எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆண்டவர் இதை ஒரு தண்டனையாக கூட சில நேரம் நாங்கள் சொல்லலாம். திருமணம் முடிக்காம இந்த உறவுகளில் ஈடுபட்டால் சில நேரங்களிலே கர்ப்பவதிகள் ஆகலாம். அப்படி கர்ப்பவதி ஆகினால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த கணவன், நியமிக்கப்பட்ட அந்த கணவன் போயிட்டு மூப்பர்களுக்கு சொல்லலாம், ஐயா, இந்த பொம்பளை எனக்கு நியமிக்கப்பட்டவன், ஆனா நான் இவளை விரலால கூட தொட்டு இல்லை, ஆனா இன்னைக்கு இவள் கர்ப்பவதியா நிற்கிறான். அப்படி என்று போய் சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த மூப்பருக்கு அதிகாரம் இருக்கு, அந்த ஊரையே திரட்டுறது. அவர் என்ன செய்வார்? தண்டோரா போட்டு, குப்புசாமியின் மகள் செல்வராணி இதோ கர்ப்பவதி ஆகிட்டார், இவளை தேவ வார்த்தையின்படி நாங்கள் நியாயம் தீர்க்க போகிறோம், ஊரே திரண்டு வாருங்கள், அப்படி தண்டோரா போட்டு அறிவிக்க முடியும். அப்படி அறிவிச்சா என்ன நடக்கும்? குப்புசாமியிடமாக கட்டாயம் மேடைக்கு முன்னுக்கு வந்து நிற்க வேண்டும். கர்ப்பவதியான அந்த பெண், அவள் கர்ப்பவதிங்கிறது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவளுடைய அந்த நியமிக்கப்பட்ட மனுஷனால அவ கர்ப்பவதி ஆக இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் தானே அவள் கல்லறிந்து கொல்லப்படுவாள். விளங்குதா உங்களுக்கு? அவமானப்படுத்தாமல் என்கிற வார்த்தைக்குரிய விளக்கம் உங்களுக்கு புரியுதா? இதை யோசேப்புக்கு செய்ய முடியும், மரியாளுக்கு எதிராக. இப்ப மரியாள் கர்ப்பவதி, 3 மாசம், வயிறு கொஞ்சம் தெரிய தொடங்கிட்டுது. ஆட்டோமேட்டிக்கலி ப்ரூஃப் பண்ண முடியும் இவ கர்ப்பவதி என்று சொல்லி. இதை செய்திருந்தால் அவளுக்கு என்ன நடக்கும்? முதலாவது அவமானம், இல்லையா? அவமானம் தானே. அவளோட குடும்பத்துக்கு அவமானம், அப்பாக்கு அம்மாக்கு அவளோட பரம்பரைக்கே அவமானம். கல்யாணத்துக்கு முன்னுக்கு விபச்சாரம் பண்ணிட்டாள் அப்படி என்று சொல்லி குத்தப்படுகிறாள். பேர் அவளுக்கு ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அசிங்கமான மரணம், கஷ்டமான ஒரு மரணம் அடைய நேரிடுகிறது. பாத்தீங்களா? யோசேப்புக்கு சிம்பிளா தள்ளி விட்டுருக்கலாம். தள்ளி விடுறதுக்கு முன்னுக்கு தள்ளிவிட காரணம் காட்டாம தள்ளிவிட இயலாது. காரணம் காட்டப்பட்டால் இந்த பெண் அவமானப்படுவாள். யோசேப்பு நல்ல காரியத்தை செய்கிறார். பாத்தீங்களா? அவர் நீதிமான் என்றபடினால அவர் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? இன்னொருவருடைய குறையை காணும்போது, இன்னொருவருடைய பலவீனங்களை காணும்போது தண்டோரா போடாம, எல்லாருக்கும் அறிவிக்காம ரகசியமாக வெளியிட்ட, ரகசியமாக அவமானப்படுத்தாமல் அந்த நபரை தள்ளிவிட தீர்மானிக்கிறார். இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? நாங்க எல்லாம் சொல்றோம், நான் நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா என்ன செய்கிறோம்? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற அன்பு பிள்ளைகளே.
என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாருடையாவது குறைகள், யாருடையாவது குற்றங்கள் காணும்போது என்ன செய்றீங்க? எப்படி ரியாக்ட் பண்றீங்க? முக்கியமா சர்ச்சஸ்ல, சபைகளில் தலைவர்கள் யாருடையாவது புள்ளைய கண்டீங்கன்னா போது உடனே தண்டோரா, உடனே உடனே குசு 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 இந்தா போயிருச்சு. ஒரு நாள் போகாது, சில நேரத்துல முழு சபைக்கும் தெரியும், இவர் குடிச்சுக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருந்தார், இல்லாட்டி இவர் அந்த வேலை செஞ்சார், இவர் இந்த வேலை செஞ்சார். ரகசியமாக அதை வைத்துக் கொள்ள எங்களால முடியறதில்லை. இன்றைக்கு நாங்க நீதிமான்களா? ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க நீதிமான்களா? அப்படி செய்வீங்க என்று சொன்னார். தயவு செய்து யார் குற்றம் இல்லை சொல்லுங்க? எந்த மனுஷங்கிட்ட குறை இல்லை சொல்லுங்க? யாரு 100% நீதிமான் சொல்லுங்க? உலகத்துல நான் தான் பரிசுத்தன் சொல்ல யாரால முடியும் சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசுவை தவிர யாரும் பரிசுத்தர்கள் அல்ல. நாங்க எல்லாரும் பாவம் செய்கிறோம், எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. இந்த பலவீனங்களை தண்டோரா போடுறதா எங்களுடைய வேலை? இன்றைக்கு இதை செய்யறோமா இல்லையாடா? அக்கம் பக்கத்து ஆக்களுடைய பிள்ளைகளை கண்டா, பிரச்சனைகளை கண்டா அதை ஊர் பூரா சொல்லி வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, என்ன செய்கிறோம்? நாங்க நீதிமான்களா? இதோ ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் மட்டும் கேட்கிறான், நீ நீதிமானா என்ற மகனே, நீ நீதிமானா என் மகனே? என்ன சொல்ல போகிறீங்க? சரி, 2வது காரியம் தள்ளி விடுதல். இந்த தள்ளி விடுதல் தெரியுமா அர்த்தம்? டிவோர்ஸ் பண்றது, அவளை அங்க பண்றது, இல்லாம ஆக்குறது. இந்த உறவு இல்லை, இனி வேண்டாம் எனக்கு அப்படி என்று சொல்லி தள்ளி விட்டுறது. அப்படி தள்ளி விட்டா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ வேற யாரை திருமணம் முடிக்க இயலாது. யாராவது இறங்கி வந்தா கூட திருமணம் முடிக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இப்ப மாதிரி பொம்பளைகளுக்கு சம உரிமை இருக்கல அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்க மாதர் ஐக்கியங்கள்ல அதை பற்றி படித்து கொடுத்திருக்கிறவங்களுக்கு சம உரிமைங்கிறது இந்த 18ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் பெண்களுக்கு கிடைச்சது. 18ஆம் நூற்றாண்டுல தான் அமெரிக்காவிலேயே ஓட்டு உரிமை கொடுத்தாங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாங்க. அது வரைக்கும் சம உரிமையற்ற பெண் சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? இந்த யூத சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் தள்ளிவிடாமல், தள்ளிவிட்டாலும் அவளுக்கு ஏதாவது செய்யக்கூடிய விதத்தில் யோசேப்பு இருந்தார். ஏன்? அவர் நீதிமான். இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? நான் யாரையும் குத்தி காட்டல, யாருக்கும் எதிராக நான் பேசல. ஆவியானவர் சொல்றது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு இல்ல, பொதுவாக எங்களுக்கு தெரியும், வாலிப பிள்ளைகள் லவ் பண்றாங்க. சாதாரண காரியத்தை, வாலிப பெண்ணுக்கு ஒரு லவர் இல்லாட்டி, வாலிப புடியனுக்கு ஒரு லவர் இல்லாட்டி இந்த காலத்துல பெரிய குறை. அது லவ் பண்றது இல்லை. இந்த பிள்ளைக்கு பொடியனுக்கு குட்டி இல்லை, இல்லாட்டி இந்த குட்டிக்கு பொடியே இல்லை. இப்படியாக ஒரு சின்ன ஒரு ரெட் மார்க் அவங்களுக்கு என்று அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ரெட் மார்க் இல்லை, அது உங்களுக்கு பெரிய மார்க். அது ஆனா சிலர் நினைச்சுக்கிறாங்க அது தங்களுக்கு ரெட் மார்க்குன்றதாக நினைச்சு எப்படியாவது போயிட்டு குழிகள்ல விழுறாங்க. சரி, விழுறீங்க, பரவாயில்ல சொல்ல மாட்டேன், அது குற்றம். ஆனா வேண்டான்னு சொல்லவும் முடியாது எனக்கு, அது உங்களோட உரிமை. ஓகே, செய்யறாங்க, லவ் பண்றாங்க. லவ்ங்கிற பேர்ல அசிங்கமான காரியங்களை செய்து போட்டோ பிடிக்கிறாங்க. சிலர் செய்யறாங்களா இல்லையா? போட்டோ சரி எடுத்துக்கிறாங்க. இப்போ முடிவு வரப்போகுது, ஏதாவது ஒரு முடிவு வருது. வரும்போது என்ன செய்யறாங்க? அந்த போட்டோஸை வைரல் பண்றாங்க. இன்றைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் தானே, வைரல் பண்றாங்க. ஏன்? அந்த பொண்ணு இல்லாட்டி அந்த மாப்பிள்ளை, அந்த ஆம்பளை வெக்கப்படணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் காட்டுறாங்க. இவளுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த காலத்துல நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் இதா பார். இந்த இதுவா நீதிமான்கள்? இதுவா உங்களோட ஊழியங்கள்? யோசிச்சு பாருங்க என்ற அன்பு பிள்ளைகள். ஏன் மற்றவங்களை அவமானப்படுத்துறீங்க? ஏன் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க? நீங்க உண்மையா நேசிச்சா என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன செய்வீங்க? ஆமா, வேண்டாமா, ஓகே, விலகிக் கொள்வோம், சமாதானமா.
விலகி இருப்பீங்க. மறுபடியும் பின்னால போய் தொந்தரவு கொடுத்து நீதிமானா நீங்க யோசிப்பாங்க. என்ற அன்பு பிள்ளைகளை அதுகளை விடுங்க தயவு செய்து. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இந்த யோசேப்பு அப்படித்தான் நடந்தார். அவர் அவமானப்படுத்த விரும்பல மரியாதை. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய சபையில என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சூழல் சுற்று சூழலில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நீதிமான்களா நாங்க? நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. சரி, 2வது காரியம், இவன் 20வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அவன் யாரா என்ன செய்கிறான்? இப்ப மனசுல நினைச்சிட்டான். யோசேப்பு நினைக்கிறாரு, என்னது, நான் மரியாத ரகசியமா தள்ளிவிட போறேன். ஓகே, இப்படி நினைச்சிட்டு தூங்குறார். தூங்கும் போது பாருங்க என்ன நடக்குதுன்னு 20வது வசனத்துல ஒரு தேவதூதனாலே அவர் அறிவுறுத்தப்படுகிறார். இல்லாட்டி காரியங்கள் எல்லாவற்றையும் தேவதூதன் சொல்லுகிறதை நீங்க பாக்குறீங்க. யார்கிட்ட இயேசு ஆண்டவருடைய தூதர்கள் வருவாங்க? படு பாதகங்களை செய்கிற மனுஷங்கிட்ட. சரியா நான் சொன்னது? பச்சை தூசணம். வாயை திறந்தீங்களா? பச்சை தூசணம். இவர்கிட்ட தான் ஆவியானவர் வருவார். சரி, தேவ தூதர்கள் வந்து விசேஷங்கள் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சரியா நான் சொன்னது? இல்லை இல்லையா? உங்களுக்கே தெரியும். பாவமான வாழ்க்கை வாழ்கிறவன், அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறவன், நீதியற்ற வாழ்க்கை வாழ்கிறவன் வர முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லக்கூடுமா? அடி அப்பா நீ செய்யாத, இல்லாடி போகாத, ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்க முடியுமா? ஏழவே இயலாது. இந்த யோசேப்பு நீதிமான் என்றபடியினால, பரிசுத்தமாய் நடந்தபடியினால, சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டவனாய் இருந்தபடியினால பாருங்க, ஆண்டவர் அவர்கிட்ட அனுப்புறார், சொல்றார். அவருடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக மனெல்லாம் குழம்பி போயிருக்கு. ஐயோ, இந்த அழகான பெண் மரியாள், இவ்வளவு நான் திருமணம் முடிக்க போறேன், இதுக்கு முன்னுக்கு இப்படி நடந்துருச்சே, இது எப்படி நடந்துச்சு? இந்த புள்ளை பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருக்கு, ஆனா இது புலியா பாஞ்சிருச்சே அப்படி என்று சொல்லி மனதில் துக்கத்தோடு வேதனையோடு இருந்த யோசேப்பை தேவதூதன் அறிவுறுத்துகிறார். பாருங்க, அடையப்பா யோசேப்பே, பயப்படாதடாப்பா. முதலாவது பாருங்க, ஐயப்படாதே, பயப்படாத, அவளை சேர்த்துக்க பயப்படாத. என்ன ஆண்டவரே, கற்போதியான பொம்பளே நான் எப்படி எடுக்கிறது? உங்களோட வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க, கற்பவதினா வேண்டான்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களோட வார்த்தையில சட்டம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு போய் நான் எடுக்கலுமா? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவதூதன், அவளிடத்திலே உற்பத்தி ஆகி இருப்பது யாரு? பரிசுத்த ஆவியால் உருவாகியது, மானிட உறவினால் உருவான பிள்ளை அல்லது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உருவான பிள்ளை. இந்த பிள்ளை உலகத்தை ரட்சிக்க போகிற, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகின்ற ரட்சகர் என்று சொல்லி தேவதூதனால் அறிவுறுத்தப்படுகிறார். பாருங்க, உங்ககிட்ட குழப்பங்கள் இருக்கா வாழ்க்கையில? இல்ல, நீ யார் சொல்வீங்க? எனக்கு குழப்பமே இல்லப்பா, சந்தேகங்களே இல்லப்பா, நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிறது, வாழ்க்கையில முக்கியமான சில காலகட்டங்களில சந்தேகங்கள் வருதா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? அவங்களோட வாழ்க்கை வந்திருக்கு இல்லையா? அந்த நேரங்களில என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க? இதுவரை கர்த்தர்கிட்ட போயிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கு இல்லாட்டி இந்த காரியத்துக்கு எனக்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? இந்த யோசேப்பு பாருங்க, சொப்பனத்திலே அறிவுறுத்தப்பட நீங்க கேட்டா தான் கர்த்தர் கொடுப்பாருன்ற கர்த்தர் வார்த்தையில இருக்கு. நீங்க கேட்டா தான் ஆண்டவர் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பார் என்று சொல்லி இருக்குது. யோசேப்பு கேட்டிருக்கணும் அப்படின்டா இல்லையா?
குழப்பத்தோடு படுக்கும் போது, கடவுளை நான் என்ன செய்ய முடியும், என்ன தீர்மானத்தை நான் எடுக்க முடியும் கேட்டிருக்க வேண்டும் இல்லையா? தேவதூதன் சொல்றார் பார், நல்ல அறிவுறுத்தல் கொடுக்கிறார். இவ அசிங்கப்பட்ட பெண் அல்ல. உங்களோட வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் பாருங்க. வேதனைகள் இருக்கும் போது, எடுக்க முடியாத கடினமான தீர்மானங்களுக்கு நீங்க முகம் கொடுக்க நேரிடுகின்ற போது தயவு செய்து ஜெபிக்க பழகுங்க. கடந்த நாட்கள் எங்களோட நாட்டில் ஒரு பெரிய தேர்தல் 2 நடந்துச்சு இல்லையா? ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு முதலாவதா. அப்ப எல்லாரும் இப்ப இருக்கிற எங்களுடைய ஜனாதிபதி கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர், அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அவரைத்தான் போற்றி 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 பாடிக்கொண்டிருந்தாங்க, சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா சில பேர் கொஞ்சம் சமயோசிதமா யோசிக்க கூடியவங்களும் சில காரியங்களை யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப நம்ம சபையிலேயே ஒரு சகோதரர், சிங்கள சபையிலையா தமிழ் சபையில இல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சிங்கள சபையில ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் அவருக்கு அடிவாரு அப்பைக்கிறார் தாட்டு அப்படின்னு சொன்னார். நான் டக்குன்னு பார்த்தேன். சொன்னேன், கேசரே பிரதர் கோட்டாபேட்டත් මේව තමයි මිනිසු කිව්වේ. අන්තිමට මොකක්ද போன தடவை சகோதரனே கோட்டாபே வரும்போது இப்படித்தான் எல்லாரும் சொல்லி போற்றி பாடி அவருக்கு ஆச்சா பூச்சா சொல்லி போட்டாங்க. கடைசியா பூச்சா காச்சா ஆயிருச்சு எங்கட நாடு. பூச்சா காச்சா இல்லை, பாச்சா கூச்சா ஆயிருச்சு நாடு இல்லையா? அப்படி என்று சொல்லி நான் சொன்னேன், அப்படி இல்லை, நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த மனிதனை குறித்து நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார், நாங்க யாருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி. ராஜாக்களை தெரிவு செய்யறது கர்த்தருடைய வேலை, நாம ஒரு கருவிகள், அவ்வளவுதான். ஜெபிச்சிங்களா பிரதர் அப்படின்னு கேட்டேன். அப்படி கிரியாக்கராண்டே பாஸ்டர் அவர் சொன்ன பதிலா, நாங்க செயல்பட வேண்டும் தானே பாஸ்டர். கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு நாங்க செயல்படணுமே. சரி, செயல்பட கர்த்தர் உனக்கு அறிவிக்கணுமே, உனக்கு தெளிவுபடுத்தணுமே. கர்த்தர் இதை செய்ய என்று சொல்லி செய்யாம, அதை செய்யாம நான் செயல்படணும் சொல்லி செயல்பட்டா எங்க போய் விழ போறீங்க? யோசிப்பாரு. கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். நீங்க உங்களோட காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைப்பீங்க என்று சொன்னா தீர்மானங்கள் எடுக்க திடமான உறுதியை கர்த்தர் தருவார். அப்படியா செஞ்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கை? அப்படி செஞ்சிருந்தால் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வரும். வாழ்க்கையில தோல்வி வருதுன்ற காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் இல்லாம, விருப்பம் இல்லாம செய்கிற காரியங்கள், கர்த்தருடைய திட்டத்தை கேட்காமல் செயல்படுகின்ற காரியங்கள், அது ஒரு நாள் 100க்கு 100 வெற்றியை கொடுக்காதே அன்பு சகோதர சகோதரிகளே. இங்கே யோசேப்பு அறிவுறுத்தப்பட்டான். எப்படி அறிவுறுத்தப்பட்டான்? பரிசுத்த தேவதூதனாலே. முதலாவது அவன் அறிவிக்கப்பட்ட காரியங்கள், விசேஷத்தின் தாற்பயம், உண்மையான காரியம் என்ன, மரியாள் எப்படி கர்ப்பவதி ஆனால் என்கிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது தைரியப்படுத்தப்படுகிறார். பயப்படாத, நீ நான் உன்னோடு இருக்கிற, பயப்படாத, இந்த காரியத்தை செய்ய நான் உன்னோடு இருக்கிற, பயப்படாத. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறாரா? பல தடவைகள்ல நான் சோர்ந்து போயிருக்கிறேன் தெரியுமா? சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க நேரிடுகின்ற போது நான் ரொம்ப தடுமாறி இருக்கிறேன். நான் அப்பா ஆண்டோட்ட போய் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு. நான் உட்கார்ந்து இருந்து இருக்கிறேன் ஆண்டோட சமூகத்தில். என் வேலை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் உட்காருவேன் அப்படி அமைதியா. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ செய் என்று சொல்லி என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். பயப்படாத ராஜா, நீ போ முன்னாலே. அதனால தான் இன்னைக்கும் நான் ஆண்டோட ஊழியத்தில் இருக்கிறேன். பல போராட்டங்கள் மத்தியிலும் இன்னைக்கும் என்னால் ஊழியம் செய்ய முடியுது. காரணம் அந்த தைரியப்படுத்தல் தான். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் தைரியப்படுத்துறாரா உங்களை? அடுத்ததாக பாருங்க, அவ கீழ்ப்படுகிறதை நீங்க பார்க்கலாம் 24வது வசனத்திலே. இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே யோசேப்பு என்ன செய்கிறார்? அவர் உடனடியாக
மரியாளை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறீங்க. நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை சேர்த்து கொண்டான். பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுப்பாரே ஆனால், ஆண்டவர் ஒரு உறுதியை கொடுப்பாரே ஆனால், நாளைக்கு பாப்போம் பிரதர், நாளண்டைக்கு பாப்போம் பிரதர், இல்லாட்டி இரவைக்கு பாப்போம் பிரதர், அந்த காரியங்கள் நடைபெறாது. நீங்க உடனடியாக செயல்படுவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரே ஆனால், உடனடி செயல்பாட்டுக்கு கர்த்தருடைய அவசியம், கர்த்தருடைய தைரியப்படுத்தல் அவசியம். எனவே யோசேப்பு கர்த்தரால் அறிவுறுத்தப்படுகிறார். கர்த்தருடைய தூதன் நேரடியாக அவருக்கு அறிவுறுத்தப்பட்டபடியினாலே அவர் கீழ்ப்படுகிறார். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினத்தை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு கொடு. கடந்த முறை நான் உங்களோடு பேசும்போது இதைத்தான் நான் பேசினேன், ஞாபகம் இருக்கும். ஓய்வு நாளை கர்த்தருக்கு கொடுக்கிறதை குறித்து. ஆனா இன்றைக்கும் ஓய்வு நாளுக்கு ஆக்கள் குறைவா இருக்கு. எங்களோட சபையின் தலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 150 இருப்போமா? அது கூட குறைவுன்னு நினைக்கிறேன். ஓய்வு நாளை இன்னும் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. கர்த்தர் அறிவுறுத்துகிறார், உங்களுக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, நீ கர்த்தருடைய நாளை ஒழுங்காக கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரப்போகிறேன், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். நாங்க என்ன செய்கிறோம்? ஊறுகா போல தொட்டுக்கிறோம் பாவத்தை, தொட்டுக்கிறோம் பாவத்தை. ஊறுகா தெரியுமா உங்களுக்கு? அப்படியே முழு தேசிக்காக சாப்பிட மாட்டீங்க ஊறுகா, இல்லையா? சோத்துல கொஞ்சம் தொட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்க. அப்படி பாவத்தை தொட்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கும். கீழ்ப்படிவா இது? நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை கேள்வி, இந்த கேள்விகளை உங்ககிட்ட நீங்க கேளுங்க. நான் நீதிமானா? அடுத்தது நான் கீழ்ப்படுகிறவனா? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க நான் எப்படி கேட்க முடியும் ஆசீர்வாதத்தை? எனக்கு என்ன உரிமை இருக்கு? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். சிந்திக்கிறதோடு விடாம செயல்படுங்க என்ற அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். போறீங்களா பரலோகத்துக்கு? இல்லாட்டி அந்தி கிறிஸ்து கிட்ட கூத்தாட போறீங்களா? அந்தி கிறிஸ்துவோட 7 வருஷம் லேசில நினைக்க வேண்டாம். அந்தி கிறிஸ்துவ ஆட்சி காலம் லேசில்லை என்ற அன்பு சகோதர சகோதரிகளே. இப்பயே என்ன கஷ்டப்படுறீங்க இந்த உலகத்துல? அந்தி கிறிஸ்துவ காலம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இதை விட பயங்கர மரணத்தை தேடினாலும் கிடைக்காத காலம் வரப்போகிறது. நீங்க சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல நான் சொல்றேன், சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். என்ற அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தமாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம். கீழ்ப்படியுங்க என்ற பிள்ளைகளை. பாவத்தை தொட்டு தொட்டு ரசிக்கிற பழக்கத்தை விட்டு போடுங்க. பாவம் இன்பமானது உண்மை. பாவத்தை போல இன்பம் கொடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. சரீர மாம்ச இச்சைகள் தீர்த்து பாருங்க எப்படி இன்பம் கிடைக்குதுன்னு. இன்பம் குடிச்சு பாருங்க எப்படி இன்பம் கிடைக்குது, இன்பம். ஆனா அதெல்லாம் பாவம், கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள். இதை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லும் போது துணிகரமா போய் செய்யறோமா இல்லையா? பார்ட்டிகளுக்கு போறோம், அங்க வைக்கிறாங்க லேடிஸ் ஜீன் வேற இருக்குதானே. இப்ப லேடிஸுக்கு வேற வைக்கிறாங்க டேஷ் டேஷ். என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? எங்களோட சாட்சியை காத்துக்கொள்றோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான ஒரு புள்ள ஒன்று இருக்குது. ஆரம்ப காலத்துல ரொம்ப ரொம்ப கர்த்தரோடு இருந்த ஒரு புள்ள அவன். ஆனா கடைசி நாட்களில் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க தொடங்கினான். பல இடங்களில் பாட்டிகளுக்கு போகும்போது அவன் ஒதுக்கப்படுகிறபடினாலே குடிக்க தொடங்கினான். இப்ப பயங்கர குடியனா இருக்கு. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பாவத்தை ருசிக்க போகாதீங்க, பாவத்தை ரசிக்க போகாதீங்க. பாவம் பாம்புக்கு சமம். விளையாட தொடங்கினீங்கன்னா அது உங்களை தீண்டு முழுவதும் இல்லாமல் ஆக்கும். ஜாக்கிரதை என்ற அன்பு பிள்ளைகளை. யோசேப்பு கீழ்ப்படிஞ்சா
நீங்க என்ன செய்றீங்க? சரி, கடைசியாக அடுத்ததான காரியம், மூன்றாவது காரியம், அவன் தேவனால எச்சரிக்கப்படுகிறான். நீங்க 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க, வீட்டுல போயிட்டு குறிச்சுக்கோங்க. நான் சீக்கிரமாக சொல்றேன் அந்த காரியத்தை. இப்ப இயேசு பிறந்துட்டார். இயேசு பிறந்து ஞானிகள் வாராங்க. கிழக்கில் இருந்து ஞானிகள் புறப்பட்டதாக 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது. அதுல ஒருத்தர் இலங்கையிலிருந்து போனாருட்டு அப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய வாதங்கள் போகுது. அது நமக்கு முக்கியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் இயேசு பிறந்த பின்பு ஞானிகளால இந்த நாட்டு அரசன் ஏரோது அறிவிக்கப்படுகிறான், இப்படி ஒரு இரட்சகர் பிறந்துட்டாருன்னு சொல்லி. அதனால இந்த ஏரோது என்ன செய்கிறான், இந்த நட்சத்திரம் உதிச்ச காலம் திட்டங்கள் எல்லாவற்றையும் அவன் விசாரிச்சு கொள்றான். விசாரிச்சுட்டு என்ன செய்கிறான், இவங்கிட்ட சொல்றான், அப்புறம் சதியாக இல்லாட்டி வஞ்சனையா சொல்றான் ஞானிகள் கிட்ட, நீங்க போய் கும்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, நானும் போய் அவரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனா இவருடைய நோக்கம் என்ன, அவன் போயிட்டு அவரை கொல்லவேங்கிறது அவனுடைய நோக்கம். சரி, அதன்படி இந்த சாஸ்திரிகள் தேடி போயிட்டாங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கு நான் ஆயத்தப்படுத்தி இருந்தது, இந்த ஞானிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அதை குறித்து தான் பேச நினைச்சிருந்தேன். ஆனா அதை விட எனக்கு ஆவியானவர் இன்றைக்கு கடந்த கிழமை எனக்கு என்னுடைய திசையை திருப்பினபடினாலே நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தினேன். சரி, இப்ப ஆண்டவர் இப்ப இந்த ஏரோது திட்டம் போடுகிறான், கொலை செய், இயேசுவை கொலை செய். இந்த கொலையை குறித்து கர்த்தர் பாருங்க இந்த யோசேப்புக்கு எச்சரிக்கிறதை தான் நீங்க 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல வாசிக்க முடியும். இப்ப இந்த தேவதூதன் மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்க, யோசேப்பே சீக்கிரம் எழும்பு, நட்ட நடு ராத்திரியா இருக்கணும் நினைக்கிற மாதிரி, சீக்கிரம் எழும்பு, சீக்கிரம் பிள்ளையை எடுத்துக்கொண்டு அதனுடைய தாயம் எடுத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ, சீக்கிரம் போ. ஏன்னு சொன்னா இந்த அரசன் கொலை செய்ய போறான் இந்த பிள்ளைய. அதனால நான் சொல்லு வரைக்கும் போய் எகிப்தில போய் தங்கிருன்னு சொல்லுகிறான். எச்சரிப்பு, ஆபத்து ஒன்று வரப்போறதுக்கு முன்னுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கப்படுவாங்க. நீங்க எச்சரிப்பின் அனுபவம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? எனக்குன்னா நிறைய கிடைச்சிருக்கு. சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு, நீ சீக்கிரம் போ இந்த இடத்தை விட்டுன்னு சொல்லியிருக்கிறார். நான் போகாம அடிவாங்கின சந்தர்ப்பங்கள் இருக்கு தெரியுமா? அவர் சொன்னதை செய்யாம நல்ல டொக்கு வாங்கின சந்தர்ப்பங்கள் எனக்கு, அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு இருக்கோ தெரியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன கையை பிடிச்சு இழுத்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு தடவை நான் இந்த எங்களுடைய புது வருட ஆராதனை முடிஞ்சு நான் போய்கொண்டிருக்கிற ரோட்ல போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ இந்த வழியால போகக்கூடாது, நீ போ கொஞ்சம் சுத்தி வேற வழியால நீ போன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார். ஆனா நான் அதை பத்தி பெருசா பண்ணல, இது என்னுடைய சிந்தனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு நான் போறேன். இப்ப இந்த மெயின் ரோட் சிலா ரோடால நான் போய்கொண்டிருக்கிறேன். அதை பெருசு ஆண்டோடைய அந்த எச்சரிப்பை நான் நினைக்கல, நான் போய்கொண்டிருக்கிறேன். போய்கொண்டிருக்கும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, 2 பஸ் சரியா, குருநாகலைக்கு போற 2 பஸ்ஸுகள் போட்டிக்கு, ஒரு சிடிபி பஸ், ஒரு பிரைவேட் பஸ், 2 போட்டி, நான் முந்தியா நீ முந்தியான்னு சொல்லி 2ம் போய்கொண்டிருக்குது. வேகமா போய்கொண்டிருக்குது. சரியா தலுவகுட்டு சந்திக்கு கொஞ்சம் இங்காது இந்த சம்பவம் நடந்தது. இந்த 2 பஸ்ஸுகள் உண்டு ஓவர்டேக் பண்ணுது. உங்களுக்கு தெரியும் சிலா ரோடு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய ரோட்ல 2 பஸ் போச்சுன்னா மற்ற பஸ்ஸுக்கு அங்காலிருந்து வர பஸ்ஸுகளுக்கோ இல்லாட்டி வாகனங்களுக்கோ இடம் இல்லாம போகும். இப்ப இந்த பஸ் ஒரு சிடிபி பஸ் போய் கொண்டிருக்கு, பிரைவேட் பஸ் இப்ப அதை ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணும் போது இன்னொரு வாகனம் முன்னாலே வருது. மத்தோட நம்ம ஓவர்டேக் பண்ண என்ன செய்வா, பிரேக்கை பிடிச்சு அவன் கொஞ்சம் ஓரமாக முயற்சிக்கிறான். அவன் ஓரமாக முயற்சிக்கும் போது இந்த சிடிபி கார என்ன செய்வான், அவன் இன்னும் கொஞ்சம் ஓரமாக என்ன அவனை இடிச்சிருவான் இவன் சொல்லி. அந்த நேரத்தில் அந்த பஸ் எங்க வந்து இடிச்சிச்சு தெரியுமா?
சரியாக அகப்பட்டிருந்தா அன்றைக்கு நான் இந்த உடம்பு சட்னி ஆகி இருக்க வேண்டும். நான் உணர்ந்தேன், என் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னுக்கு நான் உணர்ந்த ஒரு காரியம், என் பைக்கை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க யாரும். அதன்படி என் பைக் அப்படியே போயிட்டு முள்ளு வேலியில போயிட்டு நின்றுச்சு. ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு வீட்டுல வேலியில போயிட்டு அது அப்படியே நின்றுச்சு பைக். இந்த பஸ் காரன் இடிச்சு இந்த கை, இந்த முழங்கையில கொஞ்சம் அடிபட்டு ஒரு சின்ன ஒரு வீக்கம் மட்டும் வந்தது, அவ்வளவுதான். ஆனால் சரியாக நான் அகப்பட்டிருந்தால் அன்றைக்கு நான் மரணம் அடைஞ்சிருக்கணும். அந்த பஸ்ல இருந்தவங்க எல்லாரும் அந்த டிரைவரை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு எல்லாம் மொத்த தொடங்கினாங்க, இப்படியா ஓடுறது அப்படின்னு சொல்லி. அவன் ஐயோ மாத்தையா சமாவேண்டேன்னு சொல்லி அவன் முழங்காலில் இருக்கிறான். நான் சொன்னேன் பாவம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே அனுப்பிவிட்டேன். பார்த்தீங்களா எச்சரிப்பு செய்திகளை கேட்காட்டி என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி கர்த்தர் பாவங்களை குறித்து எச்சரிக்கிறார், அசிங்கமான காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். அதை கேட்காம துணிகரமா போனா பிரச்சனை. இங்க யோசேப்பு எச்சரிக்கப்பட்டு செயல்படுகிறார். கடைசியாக அவர் சமயோசிதமாக நடக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், இப்ப ஏரோது செத்துட்டா நீ மறுபடியும் போ, கானான் தேசத்துக்கு இல்லாட்டி யூதேயா தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது யோசேப்பு திருப்பி வருகிறார். வரும்போது அவன் மகன் ஏரோதுட மகன் ஆட்சி செய்யறது அறிஞ்ச உடனே இவர் வேறொரு ஊருக்கு, அதே நாட்டில வேறொரு திசையில போயிட்டு அங்கே வாழ்கிறார், கலிலேயாவில போய் வாழ்கிறார் என்று சொல்லி நீங்க கடைசியாக வாசிக்க முடியும் அந்த 2ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில. இதுல அவருடைய செயல்பாடு பாருங்க, யோசேப்புடைய செயல்பாடு. ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது யோசித்து சரியான விதத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். 4 காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க. முதலாவது காரியம் என்ன? அவர் நீதிமான். 2வது காரியம் என்ன? அவர் கர்த்தரால் அறிவிக்கப்பட்டவர். 3வது காரியம் என்ன? கர்த்தரால் பாவத்தை குறித்து ஆபத்தை குறித்து எச்சரிப்பை பெற்றவர். 4வது காரியம் அவர் சமயோசிதமாய் நடந்தவர். அதை குறித்து எனக்கு பெருசா பேச நேரம் இல்லை, அதனால நான் நிப்பாடுறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்வோமா ஒரு நிமிடம். கண்களை மூடி இன்று நீங்க கேட்ட இந்த செய்தியை கொஞ்சம் மனதில் அசை போட்டு பாருங்க. மாடு என்ன செய்யுமா? புல்லு தின்னும் போது கிடைக்கும் போது அவ்வாண்டு தின்னுமா. திண்டு போட்டு அது சும்மா இருக்க நேரம் அந்த திண்ட காரியங்களை தன்னுடைய தொண்டையில் சேமித்து வைத்து அதை கக்கி அசை போடுமாம். அசை போட்டு தேவையான சத்தை பெற்றுக் கொள்ளுமாம். இப்ப அசை போடுகின்ற நேரம், நீங்க அசை போடுகின்ற நேரம், கொஞ்சம் கேட்ட வசனங்களை மறுபடியும் தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? முதலாவது, நீங்க நீதிமானா என்று கர்த்தர் கேட்கிறார். நேரடியாக உங்களை பார்த்து தன்னுடைய விரலை நீட்டி கேட்கிறார், ஏய் மகனே மகளே நீ நீதிமானா என்று கேட்கிறார். உங்களோட பேரை சொல்லி ஆண்டவர் கேட்கிறார், நீ நீதிமானா என்ற மகளே என்று கேட்கிறார். என்ன சொல்ல போறீங்க? மார்த்தட்டி சொல்ல முடியுமா? ஆமாண்டவரே நான் நீதிமான் என்று மார்த்தட்டி சொல்ல உங்களில் யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்துவாரே. ஆனா இப்ப அறிக்கையிடுங்க ஆண்டோட சமூகத்துல. 2வது காரியமாக நீங்க கற்றீங்க, கர்த்தரால் அறிவுறுத்தப்படுதல். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு அவங்களோட காரியங்களை. நீங்க திட்டமிடுகிற காரியங்கள், குழப்பமடைகின்ற காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு தெளிவுகளை தந்திருக்கிறாரா என்ற அன்பு பிள்ளைகளை யோசிப்பா. தெளிவான கர்த்தருடைய அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படி இல்லாட்டி இன்றைக்கு இருந்த ஆண்டோட சமூகத்தில் உலகால் படியிட தீர்மானம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற அன்பு பிள்ளைகளை. உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும்.
நீங்க பிழைச்சி போறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்ற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். கடைசியாக மூன்றாவதாக அவன் எச்சரிக்கப்படுகிறான். ஆபத்து காரியங்களை குறித்து அவனை கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்க எச்சரிக்கப்பட்டிருக்கீங்களா? பாவமான காரியங்களை குறித்து, ஆபத்தான சரீர ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி உங்களுடைய உறவு எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறது என்பதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய உறவுகள் கர்த்தரோடு ஒழுங்காக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை எச்சரிப்பார் என்ற அன்பு சகோதர சகோதரிகளே. ஆபத்துகளுக்கு நீங்க முகம் கொடுக்க ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் 32ஆம் சங்கீதத்தில், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ ஆபத்தான இடத்துக்கு போக, ஆபத்தான காரியத்துக்கு சிக்கிக்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் உண்ட மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆலோசனை சொல்லி இருக்கிறாரா என்ற அன்பு பிள்ளைகள்? எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரா என்ற அன்பு பிள்ளைகளை? கொஞ்சம் கேளுங்க உங்களை குறித்து. இந்த 4 காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்க. இந்த 4 காரியங்களும் எங்களோட வாழ்க்கையில் செயல்பட கேளுங்க ஆண்டவரிடத்தில் வல்லமையை. ஆண்டவர் தாம் எங்களுக்கு உதவுவாராக. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு வல்லமை தருவாராக. அவருடைய கிருபை எங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. கலபரபரபரியா கரபரம கதூரி கலபாரி கலபரியா ஓ ஷபாரம கதூரி அந்தரலபரியா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்று யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. இந்த யோசேப்பின் வாழ்க்கை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மா நடத்தப்படுகின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில் சுவாமி வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக தெய்வமே. உங்களுடைய கிருபை, உங்களுடைய விசேஷித்த கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நாட்களில உமக்கு பயந்து நடக்க, உமக்கு ஏற்றபடி நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் விரும்புகிறீங்களோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால்